காலையில் எழுந்தவுடன் கை கால்களில் தாங்க முடியாத வலியா, இடுப்பு தோள்பட்டை வலியால் உங்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கிறதா? மூட்டு வலி, குதிகால் வலி, கணுக்கால் வலியால் தினம் தினம் தூக்கம் இல்லாமல் தவிக்கும் உங்களுக்கு இதோ வந்துவிட்டது சிறந்த ஆயுர்வேதிக் வலி நிவாரணி. என் பேரு அபிலேஷ். நான் கடந்த 10 வருஷமா அக்குபஞ்சர் மருத்துவத்துல சிறப்பு மருத்துவரா பணியாற்றி இருக்கிறேன். என்கிட்ட வர நிறைய பேஷண்ட் பாத்தீங்கன்னா கால் வலி, கை வலி, மூட்டு வலி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனையோட வராங்க. இந்த வலியினால அவங்களால தினமும் சரியா தூங்க முடியறதில்லை. தூக்கமின்மை இல்லாதனால அவங்க ரொம்பவும் சோர்வாயிடுறாங்க. நான் தினமும் இப்படிப்பட்ட பேஷண்ட் தான் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த வலி ஏற்படும் போது தற்காலிகமா ஏதோ ஒரு மருத்துவத்தை எடுத்து அந்த டைம்ல மட்டும் வலியில இருந்து வெளியே வந்துடுறாங்க. ஆனா அதுக்கான நிரந்தரமான சரியான மருத்துவம் எடுத்துக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. இந்த அத்தனை வலிகளுக்குமே அக்குபஞ்சர் மருத்துவத்துல சிறந்த ஒரு தீர்வு தர முடியும். நம்ம உடம்புல தலை முதல் கால் வரைக்கும் பிளட் சர்க்குலேஷன் சரியா இல்லைன்னா இந்த மாதிரி கால் வலி, கை வலி, மூட்டு வலி எல்லா வலியுமே உண்டாகும். தலை முதல் நம்ம உடம்புல உள்ள எல்லா பாகத்தோட கனெக்டிவிட்டியும் நம்ம பாதத்துல இருக்கு. இதைத்தான் நாங்க ரிஃப்ளெக்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். இதனாலதான் நம்ம கால்ல சின்னதா ஒரு கல்லு பட்டா கூட அதனோட பெயின் பாத்தீங்கன்னா நம்ம தலை வரைக்கும் இருக்கு. நம்ம பாதத்துல உள்ள நரம்புகள் எல்லாம் தூண்டுறது மூலமா நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் வலி இருக்கோ அதையெல்லாம் சரி செய்ய முடியும். இந்த நரம்புகள் எல்லாம் தூண்டுறதுக்கு நம்ம அக்குபஞ்சர் மருத்துவத்துல உள்ள இந்த அக்குப்ரெஷர் செப்பல் பாத்தீங்கன்னா ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கு. இந்த அக்குப்ரெஷர் செப்பலை தினமும் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஃப்ரீயா இருக்கும் போது யூஸ் பண்ணோம்னா நம்ம உடம்புல உள்ள வலி எல்லாம் உடனடியா சரியாகும். நம்ம கால் விரல்களுக்கு இடையே இந்த அக்குப்ரெஷர் செப்பல்னால ஏற்படுற பிரஷர்னால நம்ம தலை முதல் கால் வரைக்கும் நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் சீராக இயங்குது. ஸோ நம்ம பிளட் சர்க்குலேஷன் சீராக இயங்கும் போது நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் வலி இருக்கோ அது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. நம்ம உடம்புல பிளட் சர்க்குலேஷன் நல்லபடியா நடந்தாலே நம்ம உடம்பு புத்துணர்ச்சி ஆயிரும். அதனால தினமும் நல்லபடியா தூங்க முடியும். பெயின் அப்படின்ற வார்த்தைக்கே இடம் இருக்காது. என் பேரு கோதாவரி. எனக்கு ரொம்ப நாளா மூட்டு வலியும் பாத வலியும் குதிங்கால் வலி தாங்க முடியாத அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தேன். எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், எவ்வளவோ மாத்திரை மருந்து சாப்பிட்டு பிரயோஜனம் இல்லை. என்னால் பக்கத்தில் உள்ள கடைக்கு போயிட்டு வர்றதுனா கூட ரொம்ப நேரம் ஆகுது. மாடி ஏறி துணி காய போட முடியலை, கீழே உட்கார்ந்து என்னால் எந்திரிக்க முடியலை. நான் ஏறாத கோயில் இல்லை. எவ்வளவோ சாமியை வேண்டிக்கிட்டு இருந்தேன். இதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்காதா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது எந்த சாமி புண்ணியமோ என் வீட்டுக்கு வந்த மருமக நான் படுற அவஸ்தையை பார்த்துட்டு, அத்தை இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் இருக்குது, இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னான். இல்லைம்மா நான் எவ்வளவோ ஆயில் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவள் சொன்னா, இல்லத்தை இந்த ஆர்த்தோ வேதா ஆயிலும் இந்த அக்குபஞ்சர் செருப்பும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும்னு சொன்னான். அவள் சொன்னதை கேட்டு நம்பிக்கையோட அந்த ஆயிலையும் அந்த அக்குபஞ்சர் செருப்பையும் நான் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். இந்த ஆயிலை எனக்கு வலி இருக்கிற மூட்டுலையும் ஜாயின் பெயின்லையும் தேய்க்க தேய்க்க என்னோட வலியெல்லாம் குறைஞ்சிரும்னு எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. அது மட்டும் இல்லை, இந்த ஆர்த்தா வேதம் ஆயிலோட வந்த அந்த அக்குபஞ்சர் செப்பலையும் நான் தினமும் அவங்க சொன்ன மாதிரி 5 நிமிஷம் போட்டு நான் நடந்தேன். இப்போ முன்ன விட அந்த ஜாயின் பெயின் எல்லாம் குறைஞ்சி இப்போ நல்லா மாடிப்படி ஏறுறேன், துணி காய போட போகிறேன், கோயிலுக்கு போகிறேன், கடைக்கு போகிறேன். எனக்கு நல்ல ரிலீஃப் கிடச்சிருச்சு. இந்த அக்குபஞ்சர் செருப்பை நான் யூஸ் பண்ணதுலேருந்து எனக்கு அந்த பெயின் எல்லாம் குறைஞ்சி முன்னாடி மாதிரி நான் நல்ல கோயில் குளத்துக்குலாம் நல்லா ஜாலியாக போயிட்டு வரேன். நல்ல ரிலீஃபாக இருக்குது எனக்கு இந்த செப்பல். என்னால் நம்பவே முடியலை. முன்னாடி மாதிரி நான் நல்லா இப்போ வேகமாக நடக்கிறேன், நல்ல அந்த பெயின் எல்லாம் குறைஞ்சிருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஆர்த்தோ வேதா ஆயிலும் அக்குபஞ்சர் செருப்பும் தான் காரணம். இந்த ஆர்த்தோ வேதா ஆயிலுடன் கூடிய அக்குபஞ்சர் செப்பல் பாதத்தின் கீழ் தூண்டுதலை ஏற்படுத்தி நீண்ட நாள்பட்ட கைவலி, கால்வலி, தசைப்பிடிப்பு ஆகியவற்றிற்கு நிரந்தர தீர்வு தருவது மட்டுமல்லாமல் உங்கள் உடல் முழுவதும் புத்துணர்ச்சியை அடையச் செய்யும். இந்த ஆயுளுடன் கூடிய அக்குபஞ்சர் செப்பலை பெறுவதற்கு ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம், நான் உங்கள் பாக்யராஜ். பாக்யராஜ்னு சொன்னாலே உங்களுக்கு இது ஞாபகம் வரும். அது அந்த முருங்கக்காய் மாதிரியே இன்றைக்கி வேற ஒரு விசேஷமான ஒரு சமாச்சாரத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். பொதுவாக வயசானவர்களுக்கெல்லாம் வரக்கூடிய ஒரு டிஃபெக்ட் அப்படிங்கிறது என்ன? மூட்டு வலி.
இந்த மூட்டு வலிங்கிறது எதனால் வருது? சின்ன வயசுலேருந்து ஓடி ஆடி உழைச்சி வேலை பார்த்து இந்த எலும்பெல்லாம் தேஞ்சு ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக தான் இந்த மூட்டு வலிங்கிறதே வருது. முன்னாலையெல்லாம் இந்த மூட்டு வலிங்கிறது பெரியவங்களுக்கு வயசானவங்களுக்கு மட்டும் வந்துட்டு இருந்தது. இப்போ அப்படி இல்லை, குழந்தைகளுக்கும் வருது, டீனேஜ்காரங்களுக்கும் வருது, குறிப்பாக சொல்லப்போனால் பெண்களுக்கு தான் அதிகமாக வருது. ஸோ இந்த மூட்டு வலியிலிருந்து நிவாரணம் அதுக்காகவே நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ஆளுகளுக்காகவே தயாரிக்கப்பட்டது தான் இந்த ஆர்த்தோ வேதா ஆயில் அப்படிங்கிறது. நம் முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஆயுர்வேத மருத்துவம் மூலம் முற்றிலும் இயற்கை முறையில் உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஆர்த்தோ வேதா ஆயில். நீங்கள் பட்ட வலிகளுக்கு தீர்வாக ஒரே பேக்கில் இதனுடன் சேர்ந்து வருகிறது அக்குபஞ்சர் செப்பல். இதனை உடனே ஆர்டர் பண்ணுங்க. இந்த ஆர்த்தோ வேதா ஆயில் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது உபயோகப்படுத்தினோம்னா உடனடி நிவாரணம் மட்டும் இல்லை, வேற எந்த விதமான பக்க விளைவுகளும் கிடையாது. மூட்டு வலி ஏற்பட்டு அவதிப்படும் உங்களுக்கு ஆர்த்தோ வேதா ஆயிலுடன் கூடிய அக்குபஞ்சர் செப்பல் உங்கள் வலியை சரி செய்வது மட்டுமல்லாமல் உங்கள் உடலில் ரத்த ஓட்டத்தை சீர் செய்து மற்ற நோய்களிடமிருந்து உங்களை காக்கும். இதனை பெற உடனே ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். முன்னாடியெல்லாம் 35 வயசு தாண்டின ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தான் இந்த மூட்டு வலி முதுகு வலி அதெல்லாம் வரும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, சின்ன குழந்தைகள்லேருந்து அந்த வலி வர ஆரம்பிக்குது. அது காரணம் என்னென்னா, குழந்தைகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க வெயிட்டை விட அதிகமான வெயிட்டு இந்த புக்ஸு சுமையாக அப்படியே முதுகில் சுமந்துட்டு போவாங்க, அதில் ஆரம்பிக்குது. அதே மாதிரி பெண்கள் தினம் ராத்திரியும் பகலுமா குனிஞ்சு நிமிந்து வீட்டு வேலைகள் பார்த்துட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஊர் ரோடுகளை பற்றி உங்களுக்கு தெரியும், நீங்கள் காரு பஸ்ஸு எதில் போனாலும் அப்படி ஒரு குழுக்களாக இருக்கும். அந்த குலுங்கி போகிறதுல நம்மளை அறியாமையே நமக்கு எல்லா பெயினும் வந்துடுது. எதனாலெல்லாம் நமக்கு வலி வருது அப்படிங்கிறதுக்கு எத்தனையோ காரணங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் எல்லா வலிக்கும் ஒரே நிவாரணி இந்த ஆர்த்தோ வேதா ஆயில் அப்படிங்கிறது. என் பேர் பிரியாங்க. நான் காலையில் நேரத்தோடு ஏஞ்சிருவேன். பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் கிளம்பணும், ஹஸ்பண்ட் வேலைக்கு போகணும். அதனால் காலையில் ஏஞ்சி டிஃபன் கட்டவும் மத்தியானம் லஞ்ச் கட்டவும் இதுவே எனக்கு நேரம் கரெக்டாக இருக்கும். காலையில் ஏஞ்சி கிச்சனுக்கு வந்தால் 15 நிமிஷம் கூட என்னால் நிற்க முடியாதுங்க. என்னோடய கால் வலி தாங்க முடியாது. அது இல்லாமல் நேரத்தோடு செய்ய முடியலையன்ற கவலை வேறு எனக்கு அதிகமாக இருக்கும். எங்கள் ஹஸ்பண்டும் திட்டிக்கிட்டே இருப்பார், நேரத்தோடு நான் வேலைக்கும் போக முடியல, நான் ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி என்னை ரொம்பவே டார்ச்சராக இருக்கும். பின்னாடி சாஞ்சா முதுகு வலி தாங்காது, காலை கீழே வச்சா எரிச்சல் அதிகமாக இருக்கும், கை குடைச்சலாக இருக்கும். நானும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பார்த்துட்டேங்க. எங்கள் வீட்டுக்காரர் என்னை பார்த்து நொந்தும் போயிட்டாரு. நான் தினமும் நைட்டு அழுகிறதையும் என்னோடய வலியை பற்றி நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறப்பையும் அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டாருங்க. இதே கஷ்டத்தோடய அவரும் ஆஃபீஸ் போனப்போ அங்கேயும் போய் சோகமாகவே இருந்திருக்காரு என்னோடய கஷ்டத்தை நினச்சி பார்த்து. அப்போ அவரோட நண்பர் ஒருத்தர், ஏன்பா சோகமாக இருக்கேன்னு கேட்குறப்ப, என்னோடய ஒய்ஃப் இந்தமாரி ரொம்ப கஷ்டப்படுறாங்கடா, எனக்கு ரொம்பவும் மனசு கஷ்டமாக இருக்குது, இதாலேயே நானும் வேலை செய்ய முடியல, எனக்கு அந்த ஞாபகமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கார். அப்போ தான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட இந்த மாதிரி ஆர்த்தோ வேதா ஆயில் அது கூடவே அக்குபஞ்சர் செப்பலும் இருக்குது அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லியிருந்திருக்காங்க. எங்கள் வீட்டுக்கார் என்கிட்ட சொன்னாங்க. அப்பயும் எனக்கு நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் அவங்க சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதையும் வாங்கி பார்ப்போன்னு ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன். எங்கள் ஹஸ்பண்ட் அதை ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு கொடுத்தாங்க. இந்த ஆர்த்தோ வேதா ஆயிலை வாங்கி எங்கெங்கே வலி இருக்கோ அந்த இடத்துலலாம் நான் தடவினேன். அந்த தடவும் போதே அது அந்த வலியை குறைக்கிற உணர்வை நான் என்னால் நல்லாவே கண்டுபிடிக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, நம்ம வாங்கினது நல்ல மருந்து தான், பரவாயில்ல ஏமாறாமல் இருந்தோமே அப்படின்னு சொல்லி எனக்கு அப்போ தான் ஒரு நல்ல திருப்தியே வந்தது. ஆயில் கூட அக்குபஞ்சர் செப்பலை ஒரு 5 நிமிஷம் கிச்சனில் போட்டு நடந்துட்டு இருந்தேன். அப்போ அந்த ப்ரெஷரால் சின்ன வலிகள் இருந்தது கூட சுத்தமாக குணமாயிடுச்சு. இப்போ என்னால் வேலைகளை சீக்கிரமாகவும் முடிக்க முடியுது, நல்லபடியாக எல்லாரையுமே சந்தோஷமாகவும் வச்சுக்க முடியுது, எந்த டென்ஷனும் இல்லாமல். அதனால் இந்த அக்குபஞ்சர் செப்பல் நல்லாவே எனக்கு உதவி பண்ணுது. நான் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம் இந்த ஆர்த்தோ வேதா ஆயிலாலையும் அக்குபஞ்சர் செப்பலாலையும் போகும்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. இந்த ஆர்த்தோ வேதா ஆயிலுடன் கூடிய அக்குபஞ்சர் செப்பல் பாதத்தின் கீழ் தூண்டுதலை ஏற்படுத்தி நீண்ட நாள்பட்ட கைவலி, கால்வலி, தசைப்பிடிப்பு ஆகியவற்றிற்கு நிரந்தர தீர்வு தருவது மட்டுமல்லாமல் உங்கள் உடல் முழுவதும் புத்துணர்ச்சியை அடையச் செய்யும். இந்த ஆயிலுடன் கூடிய அக்குபஞ்சர் செப்பலை பெறுவதற்கு ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள். இந்த அக்குப்ரெஷர் செப்பல்ல உள்ள ஒவ்வொரு பார்ட்ஸுமே பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல உள்ள ஒவ்வொரு பார்ட்ஸுமே கனெக்ட் ஆயிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா கண்ணு, காது, கிட்னி, கை, காலு, இப்படி நம்ம உடம்புல உள்ள ஒவ்வொரு பார்ட்ஸ்லயும் என்னென்ன பெயின் இருக்கோ அந்த இடத்துல பிரஷர் கொடுக்கறது மூலமா
அந்த வலியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ண முடியும். இந்த அக்குப்ரெஷர் செப்பல் மூலமா நம்ம உடம்புல கால்களுக்கு இடையே பிரஷர் கொடுக்கறதுனால நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் வலி இருக்கோ அதையெல்லாம் சரி பண்ண முடியும். அதே மாதிரி தான் இந்த ஆர்த்தோ வேதாயில நீங்க அப்ளை பண்ணும்போது அது மூட்டுகளுக்கு இடையே சென்று பெயினை சரி செய்து மட்டும் இல்லாம எலும்பு சம்பந்தமான எல்லா வலியும் வந்து சரியாகும். மூட்டு வலி ஏற்பட்டு அவதிப்படும் உங்களுக்கு ஆர்த்தோ வேதா ஆயிலுடன் கூடிய அக்குபஞ்சர் செப்பல் உங்கள் வலியை சரி செய்வது மட்டுமல்லாமல் உங்கள் உடலில் ரத்த ஓட்டத்தை சீர் செய்து மற்ற நோய்களிடமிருந்து உங்களை காக்கும். இதனை பெற உடனே ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். காலையில எந்திரிச்ச உடனே என்னால ரெகுலர் வேலையை கூட பார்க்க முடியல, ஒரு வாக்கிங் கூட போக முடியல. மூட்டுக்கு வலி இருக்கிறதுனால என்னால ஒரு 10 நிமிஷம் கூட ஒரு இடத்துல நிக்க முடியல. நமக்கு வயசாயிடுது, இனிமே நம்மளால அந்த மாதிரி இருக்க முடியாது அப்படிங்கிறத நினைக்கும் போது மூட்டு வலியை விட இந்த வலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. என்னால எதுவுமே முடியலையேன்ற இயலாமைய நினைக்கும் போது எம்எல்ஏ எனக்கு கோபம் வருது. இதனால இந்த எரிச்சலையும் கோபத்தையும் மற்றவங்க கிட்ட நான் காமிக்கும் போது அவங்களுக்கு என் மேல கோபமும் எரிச்சலும் வருது. அப்பதான் என் பொண்ணு இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு இருக்கு, ஆர்த்தோ வேதா ஆயில், அது மட்டும் இல்லாம அக்குபஞ்சர் செப்பலும் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. என் பொண்ணு ஆர்த்தோ வேதா ஆயிலையும் அதோட அக்குபஞ்சர் செப்பலையும் ஆர்டர் பண்ணி எனக்கு வாங்கி கொடுத்தான். இந்த ஆயிலை வலி இருக்கிற இடத்துல மூட்டு நான் அப்ளை பண்ணேன். அது மூட்டுக்கு இடுக்கல போய் வலி இருக்கிற இடத்துல வேலை செய்யறதை என்னால் உணர முடிஞ்சுது. இப்போ அந்த ஆயிலை தொடர்ந்து நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். அதனால எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. இந்த ஆயிலோட வந்த அக்குபஞ்சர் செப்பில் நான் வெறும் 5 நிமிஷம் தான் யூஸ் பண்ணேன். அதுலேயே என் பாதத்துலேருந்து ஒரு பிளட் சர்க்குலேஷன் வந்து உடம்புக்குள்ள ஒரு புத்துணர்ச்சியை உண்டு பண்ணி பழையபடி என்னால் நிற்க முடிகிறது, நடக்க முடிகிறது, என் வேலையை நான் பார்த்துக்க முடிகிறது, மற்றவ மேலே எரிச்சல் எதுவும் படுறதில்லை. பழையபடி நான் இளமையாக இருக்கேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் ஆர்த்தோ வேதா ஆயிலும் அதோட வந்த அக்குபஞ்சர் செப்பலும் தான். நம் முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஆயுர்வேத மருத்துவம் மூலம் முற்றிலும் இயற்கை முறையில் உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஆர்த்தோ வேதா ஆயில். நீங்கள் பட்ட வலிகளுக்கு தீர்வாக ஒரே பேக்கில் இதனுடன் சேர்ந்து வருகிறது அக்குபஞ்சர் செப்பல். இதனை உடனே ஆர்டர் பண்ணுங்க. நம்ம நாடு விவசாய நாடு. அப்போ விவசாயி தான் இந்த நாட்டோட முதுகெலும்பு. அந்த விவசாயியோட முதுகெலும்பு பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காலையில் 6 மணிக்கு, அதாவது சூரிய உதயத்தில் அவன் காட்டுக்குள்ளே இறங்குறாங்க. இறங்கிட்டு சாயங்காலம் மறுபடியும் அஸ்தமனம் ஆகும்போது தான் வெளியே வர்றாங்க. சில நேரங்களில் அப்படியும் வர முடியாது. என்ன காரணம்னா சில ஊர்கள் எல்லாம் நைட்டில் மட்டும்தான் கரண்ட் கொடுக்குறாங்க. அப்போ ராத்திரியில் போய் முழிச்சுக்கிட்டு இருந்து அந்த கரண்ட் வரும்போது மோட்டரை ஓட்டி அதுக்கப்புறம் போய் பாத்தி கட்டுறதுன்னு சொல்லி வெடி அந்த வேலை போயிட்டுருக்கும். இப்படி நாளாக உழைச்சி ஒரு டைமில் அவனுக்கு இந்த ஜாயிண்ட் பெயின், அதாவது மூட்டு வலிங்கிறது வரும்போது அவன் என்ன நினைக்கிறான், நமக்கு வயசாகி போச்சு, இனிமே கஷ்டம், இனிமே வாழ்க்கை பூரா இந்த வலி இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லி அறியாமையில் அப்படி நினைக்கிறான். அப்படி கிடையாது. எலும்பு தேய்மானத்தில் தான் இது வருது. இந்த எலும்பு தேய்மானத்தை சரி பண்ணுறது தான் நம்ம ஆர்த்தோ வேதா ஆயில். என் பேர் பாண்டிங்க. விவசாயத்தை தவிர எனக்கு வேற எது தெரியாது. காலையில் இந்த மம்புட்டி எடுத்துட்டு வயக்காட்டுக்கு புறப்பட்டேன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்துட்டே இருப்பான். இதை பார்த்து அந்த ஊர் மக்கள்லாம் வந்து பொறாமப்படுவாங்க, வியப்படைவாங்க. அந்த அளவுக்கு நான் வேலை செய்தேன். ஆனால் இப்போ யார் கண்டுபட்டுச்சோ என்னால் வேலை பார்க்க முடியல. முன்னெல்லாம் வந்து வயக்காட்டை வேலை செய்துட்டு போனோன்னா அந்த அசைதில் படுத்து தூங்கிடுவான். இப்போ எல்லாம் வந்து அந்த கைகால் வலினால போய் என்னால் படுத்து தூங்க முடியல, முட்டி வலி, கால் வலினால ஒன்றும் செய்ய முடியல. அப்போ தான் நான் டிவியில் பார்த்தேன், என் தலைவன் பாய்க்கிறார் சொன்னது ஆர்த்தோ வேதா ஆயிலை பற்றியும் அக்குபஞ்சர் செருப்பு பற்றியும். உடனே என் பையன்கிட்ட சொல்லி அந்த ஆயிலை வாங்கி தர சொன்னேன். இந்த ஆர்த்தோ வேதா ஆயிலை எங்கெல்லாம் வலி இருந்துச்சோ அங்கெல்லாம் தடவி விட்டேன். அந்த தடவி விட்ட இடமெல்லாம் வந்து எனக்கு எங்கேயோ வலி பறந்து போயிடுச்சு. ஆயிலோட வந்த அக்குபஞ்சர் செப்பலையும் அவங்க சொன்னபடி போட்டு நடந்து பார்த்தோம்ப்பா. 5 நிமிஷம் தான்ப்பா, எங்கேயோ வலியை பறந்து போயிடுச்சுப்பா. இந்த ஆயில் தேய்ச்சதுல வலி மட்டும் போனது இல்லாமல் அதோட சேர்ந்த செப்பல் நான் போட்டேங்க, ஒரு புத்துணர்ச்சியை வந்துச்சுங்க. அவ்வளோ நல்லா இருந்தது.
இப்போல்லாம் நல்லா வேலை செய்ய முடியுது, விவசாயம் செய்ய முடியுது, மம்பட்டி எடுத்து வேலை செய்ய முடியுது. இப்போ நான் புத்துணர்ச்சியாகவே இருக்கிறேன், நல்லாவும் தூங்கிட்டு இருக்கிறேன். இதற்கெல்லாம் காரணம் ஆயுர்வேத ஆயிலும் அதோட அக்குப்பஞ்சர் செருப்புனாலையும் தான்.